Taste the Daily. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் பாபநாசம் அணையிலிருந்து வரும் தண்ணீர் தாமிரபரணி ஆறு கலக்கும் பகுதியான புன்னக்காயல் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. மேலும் குளங்கள் நிரம்பியிருப்பதால் திறந்துவிடப்படும் உபரி நீர் புன்னக்காயலை நோக்கி வருவதால் ஊர் முழுவதும் வெள்ளக்காடாக சூழப்பட்டிருக்கிறது. முதலில் அந்த கழுகு பார்வை காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முத்துராமன் வழங்கலாம் கேட்கலாம். முத்துராமன், புன்னக்காயல் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய கழுகு பார்வை காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கைகள் என்ன? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் பகுதியில் இந்த தாமிரபரணி தண்ணீரானது தாமிரபரணி பாபநாசத்தில், அதாவது பொதிகை மலையில் துவங்கி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா உட்பட்ட புன்னக்காயல் கடலில் தான் கலக்கிறது. இப்பகுதியில் நம்ம மீனவர் கிராமங்கள் ஒரு 5000க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் உள்ளன. அதாவது திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் பாபநாச அணையில் இருந்து வரும் தாமிரபரணி ஆறு கலக்கின்றன. இப்பகுதியில் புன்னக்காயல் பெரும் பாதிப்பு உள்ளாகி உள்ளது. மேலும் குளங்கள் நிரம்பியதால் திறந்துவிடப்படுகின்ற உபரி நீர் புன்னக்காயலை நோக்கிதான் வருகிறது. ஊரை சுற்றி நீரால் சூழ்ந்தப்பட்டுள்ளது. ஊர் துண்டாகப்பட்டு சாலைகள் உடைத்து செல்கின்றன. மேலும் 5000க்கும் மேலான குடும்பங்கள் இங்கே வசித்து வருகின்ற நிலையில் இவருடைய அத்தியாவசிய பொருட்கள் என பால் பாக்கெட்டு, குழந்தைகளுக்கான உணவு, பிஸ்கெட், பிரெட் போன்ற உணவு கிடைக்கவில்லை என்ற ஊர் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகின்றனர். அரசு அதிகாரிகள் முறையாக எங்களுக்கு செயல்படுத்துவது கிடையாது. மேலும் முக்கானிலிருந்து ஆத்தூர்களுக்கு பெரிய பாலம் கடந்த டிசம்பர் மாதம் மழை வெள்ளத்தின் நடுப்பகுதியில் இறங்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பெரிய வாகனங்களும் செல்ல முடியாத சூழ்நிலை. இதனால் எங்கள் ஊரில் இன்று 3 நாட்கள் பெய்த மழையின் காரணமாக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மலைகள் அனைத்துமே காட்டாற்று வெள்ளம் அனைத்து வெள்ளமே எங்கள் ஊரில் சூழ்ந்துவிடும். இந்த இரவு மழை பெய்தால் எங்கள் ஊரில் உள்ள மக்கள், கிராம மக்களை ஒரு மூழ்கும் அபாயத்தில் உள்ளது. அதனால் எங்களுக்கு நாங்கள் பல முறை மனு கொடுத்து எங்கள் ஊரை சுற்றி தடுப்பு சுவர் கட்ட வேண்டும், தூண்டில் உழவு ஒரு முறையான போட வேண்டும், எல்லாம் சரியில்லாத காரணம் தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது. மழை வந்தாலே எங்கள் ஊரில் தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த ஆண்டுக்கு நடக்கிறது. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எப்போதுதான் கிடைக்கும் என இந்த பொதுமக்கள் அச்சத்தில் இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.